வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களின் கற்றல் நடவடிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. மாகாண ஆளுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை. போலீஸ் மா அதிபருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம். இலங்கையில் மூடப்படும் அபாயத்தில் பல தொழிற்சாலைகள். 15,000 பேர் வேலை இழக்கும் அபாயம். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் 164 இலங்கையர்களுக்கு சிவப்பு பிடிவாரண்ட் உத்தரவு. முச்சக்கர வண்டிக்குள் மீட்கப்பட்ட சடலம். கொழும்பில் அதிகாலையில் பரபரப்பு. விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் செயல்முறை ஒப்பந்தம் கைச்சாத்து. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம். வளர்ப்பு நாயால் ஏற்பட்ட வாக்குவாதம். தாயை கொடூரமாக தாக்கிய மகன் மருமகள். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் 2 வார காலம் சட்டப்படி தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளன. எவ்வாறெனினும் இந்த போராட்டமானது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை பாதிக்காது என அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகள் 100% வழங்குவதாக சீன அரசாங்கம் அமைச்சுக்கு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை பாடப்புத்தகங்களை பிரதேச களஞ்சியங்களுக்கு விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். பிரதான மற்றும் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். இதன் மூலம் 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். இதேவேளை பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியிலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் 16,000 ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு தேவையான மை உள்ளிட்ட எழுது பொருட்களை அவசரமாக கொள்வனவு செய்ய தேர்தல் ஆணையம் தீர்மானித்துள்ளது. குறித்த பொருட்களை விநியோகம் செய்வதற்கான ஏலத்திற்கு நேற்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தலில் பயன்படுத்த தேவையான அழியாத மை எழுது பொருட்கள், பேனா, பென்சில், கார்பன் பேப்பர், இணைப்பு ஊசிகள் மற்றும் அச்சு இயந்திரங்கள் ஆகியவற்றை கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய போட்டி முறையின் அடிப்படையில் ஏலங்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை திறந்து வைத்து ஏலத்தொகையை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்தல் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி நிறுவனங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்காக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்யாத மாகாண அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. குறித்த மேற்பார்வை செயல்பாட்டிற்காக ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல்கள் தொடர்பாக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டதாக சில மாகாண ஆளுநர்கள், தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உட்பட கட்சி ஆணைக்குழுவிடம் அண்மையில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்திருந்தனர். இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் பிரகாரம் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்கள் உரிய அழைப்பாணையை ரத்து செய்த நிலையில் மேல் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர்கள் இதுவரை உரிய பதில் அளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக நேரடியாக இரு மாகாண ஆளுநர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருந்தது. இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையிலேயே குறித்த நியமனங்கள் ரத்து செய்யாத மாகாண ஆளுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் கோரப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வாரம் அறிவிக்க உள்ளதுடன் அது தொடர்பான கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளது. தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் 15,000 பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நேற்று விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது துறைமுகத்தில் செலுத்தப்படும் வரிக்கு மேலாக தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட
செய்யப்பட்ட பின்னர் வரி செலுத்த வேண்டியிருப்பதால் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக வரி விதிப்பினால் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் 164 இலங்கையர்களுக்கு எதிராக சிவப்பு பிடிவிராந்து உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசாரிடம் இவ்வாறு சிவப்பு பிடிவாரண்ட் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவிக்கின்றனர். பாதாள உலகக்குழு செயல்பாடுகள், போதைப்பொருள் வர்த்தகம், போதைப்பொருள் கடத்தல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக இவ்வாறு பிடிவாரண்ட் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வரும் நோக்கில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. இந்த குற்றவாளிகளில் அநேகமானவர்கள் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து உள்ளிட்ட வேறு நாடுகளிலும் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளப் வசந்த படுகொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கஞ்சிபானை இம்ரான் பிரான்சில் வாழ்ந்து வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இவருடன் குடு 5 அன்று மற்றுமொரு பாதாள உலக குழு தலைவரும் பிரான்சில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் இந்த சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வார் பிளேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள்ளிருந்து கொரி ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நபரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 33 வயது, மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 1 மணியளவில் கருவாத்தோட்டம் போலீசார் மற்றும் 119க்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் தேசிய பல் வைத்தியசாலைக்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருடையது என தெரிய வந்துள்ளது. குறித்த நபரிடம் வினவிய போது முச்சக்கர வண்டியை 33 வயதுடைய தனது மைத்துனருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவாத்தோட்டம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான கணக்கெடுப்பை எதிர்வரும் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்கனவே வழங்கியிருந்தோம். இதில் சுமார் 4,54,924 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நுவர்லியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் இருந்து மாவட்ட மட்டத்தில் அதிகளவான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்கும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பு அலுவலரால் தகவல் கட்டமைக்கப்பட்ட பின்னர் அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் கிராம உத்தியோகத்தர் பிரிவு ரீதியில் விண்ணப்பதாரர்களின் முழுமையான விவரங்களை கண்காணிக்க முடியும். கணக்கெடுப்பின் முடிவில் அந்தந்த குடும்பங்களின் தகவல்கள் தேர்வு குழுக்களால் கண்காணிக்கப்படுகின்றன. தேர்வு குழுக்கள் கணக்கெடுத்த குடும்பத்தின் தகவலை கண்காணித்து தெரிவு அளவுகோல்களின் கணக்கீட்டை அங்கீகரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும். இவ்வாறு தெரிவு அளவுகோல்கள் கணக்கிடப்பட்ட பின்னர் வறுமையை கணக்கிடுவதற்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இந்த நலன்களுக்கு விண்ணப்பிக்கும் போது அப்போது மிக சரியான தகவல்களை வழங்குமாறும் நாம் கோரிக்கை விடுக்கிறோம் என தெரிவித்துள்ளார். விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக விவசாய தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்கும் செயல்முறை தொடர்பான பரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கையெழுத்திடப்பட்டது. முதல் கட்டத்தில் இந்த வேலை திட்டத்திற்கு பங்களிப்பை வழங்கும் இலங்கை வங்கி, பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றுடன் விவசாய பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் ஜானக தர்மகீர்த்தி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டார். இதன்படி எதிர்காலத்தில் மக்கள் வங்கியுடனும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முதற்கட்டமாக முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்த தெரிவு செய்யப்பட்ட 26 பிரதேச செயலகங்களில் விவசாய நவீனமயமாக்கல் நிலையங்கள் ஊடாக வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த தலா 25 மில்லியன் ரூபாய் வீதம் 650 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான விவசாய நவீனமயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த 75 பிரதேச செயலகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி எந்த முறையும் வட்டி வீதங்களை மாறு நிலையில் பேணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. நாட்டில் துணைநில் வைப்பு வட்டி வீதம் 8.5% துணைநில் கடன் வட்டி வீதம்
விகிதம் 9.5% நிலவுகின்றது. நாட்டின் நாணய சந்தையின் ஸ்திர தன்மையை கருதி வட்டி விதத்தை மாற்றாமல் பேணுவதற்கு தீர்மானிக்கப்படலாம் என்று ஊடகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பணவீக்கம் மே மாதத்துடன் ஒப்பிடும்போது ஜூன் மாதம் அதிகரித்துள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2024 மே மாதம் 1.6% பதிவாகிய இலங்கையின் பணவீக்கம் 2024 ஜூன் மாதம் 2.4% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 ஜூன் மாதத்திற்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் மற்றும் மாதாந்திர நுகர்வோர் பணவீக்கமும் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மே 2024 0.5% இருந்த உணவு வகை பணவீக்கம் ஜூன் 2024 1.9% அதிகரித்துள்ளது. மேலும் உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் மே 2024 2.4% இருந்து ஜூன் 2024 2.7% அதிகரித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 40 அடி கொள்கலனில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்குவரத்து அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் 20,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு கணக்கெடுப்பின்படி இந்த நாட்டில் 20.3% குடும்பங்களுக்கு அடிப்படை குடிநீர் வசதிகள் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இந்த நாட்டில் உள்ள உள்நாட்டு சனத்தொகையில் 16.1% பேருக்கு பாதுகாப்பற்ற கிணறுகளே முக்கிய குடிநீராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொடர்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் நடத்திய ஆய்வின்படி உள்நாட்டு சனத்தொகையில் ஏறத்தாழ 1/3 தங்கள் வளாகங்களில் பாதுகாப்பான குடிநீர் சேவையை பெற முடியும் என்று தெரியவந்துள்ளது. நகர்ப்புற மக்களின் 2/3 மக்களும் கிராமப்புற மக்களில் 4/1 பாதுகாப்பான குடிநீரை பயன்படுத்த எஸ்டேட் மக்களில் 3.1% மட்டுமே பாதுகாப்பான குடிநீரை பயன்படுத்துவதாகவும் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த நாட்டில் உள்ள உள்நாட்டு மக்கள் தொகையில் 70% அதிகமானோர் தங்கள் வளாகங்களில் மேம்படுத்தப்பட்ட குடிநீரை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 84.9% குடும்ப மக்கள் நீர் மூடிய கழிவறைகளையே பயன்படுத்துவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மணிப்பட்டிய மாகந்தொடு கிராமத்தில் கொடூரமான முறையில் தாய் ஒருவரை மகன் தாக்கியுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. 56 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான KD ரம்யா ஸ்வர்ணலதா என்பவரை பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் போலீசாரினால் குறித்த தாய் மனம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கடந்த 18ஆம் தேதி பாதிக்கப்பட்ட தாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய குறித்த மகனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாயாரின் வளர்ப்பு நாய் மகன் வீட்டிற்கு சென்றமையால் ஏற்பட்ட வாக்குவாதமே தாக்குதலுக்கான காரணம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஏற்கனவே மகனும் மருமகளும் குறித்த தாயை கொடூரமாக தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது 10 வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை ஒருவரை இன்று கைது செய்துள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 வயதுடைய பசறை வெல்கொள்ள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது மனைவி வயலுக்கு சென்றிருந்த வேளை 10 வயதுடைய தனது மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக குறித்த நபரின் மனைவி பசறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தான் வீட்டுக்கு வந்தபோது மகள் மிகவும் பயந்த நிலையில் இருந்ததாகவும் மகளிடம் வினவிய போது தனது தந்தை தனக்கு செய்த செயலை தன்னிடம் கூறியதாக தாயார் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். சிறுமி பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் பசறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பசறை போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம்.
உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திட வாரீர். சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.